அவர் வித்தியாசமாக ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக தான் மாறி மாறி வேறு வேறு வேரியேஷனில் கொடுக்குறாரு. அது சக்ஸஸ் ஆகுது ஃபெயிலியர் ஆகுதுலாம் தாண்டி புதுசாக நம்ம ஒன்று முயற்சி பண்ணியிருக்கோன்ற ஒரு திருப்தி அவர் கிடைக்குது இல்லைங்களா? ஏன் நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் கமர்ஷியலாக பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன் அந்த மறுபடியும் அந்த புதிய முயற்சிக்குள்ளே வராருன்னா வெதா நான் போட்டதாக இருக்கட்டுமே. இப்போ விஜய் சாரே பண்ணிட்டாரு, நம்ம பண்ணுறதுக்குண்ணா நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பல பேர் ட்ரை பண்ணுவாங்க, பல கதைகள் உருவாகும். புரியுதுங்களா? இப்போ வந்து இன்டர்நெட் நாளை, அயலானு, மாநாடு, இந்த மாதிரி சில புது புது கதைகள்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தமிழ் சினிமாவில் இப்போ வர ஆரம்பிக்குது. வித்தியாசமான கதைகள், டைம் ட்ராவலு, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில கதைகள்லாம் புதுசு புதுசாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ விஜய் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர், முன்னணி நடிகர், சூப்பர் ஸ்டார், முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரே அதை பண்ணுறாருன்னும் போது நம்ம ஏன் முயற்சி பண்ண பார்க்கக்கூடாதுன்னு பல பேர், பல ஹீரோக்கள் இறங்கி வருவாங்க. பல கதைகள், உங்களுக்கு புது கதைகள் உருவாகும். இவங்க சொல்லுவாங்க காப்பி கீப்பின்னு, அதெல்லாம் தாண்டிட்டு இயக்குனரோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த ஃபார்முலா, விஜய் மாதிரி நடிகர் நடிச்சு இந்த ஃபார்முலா வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, ஒரு நம்பிக்கை வரும்ல. அந்த நம்பிக்கை இவர் போட்டதாக இருக்கும்ல.